ஹே மிஸ் அன்யோங், வெல்கம் டு புஜ்ஜி ஃபிக்ஷனல் வேர்ல்டு. நான் உங்கள் புஜ்ஜி. எல்லாம் எப்படா இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜிமிஷியோட 5 ஷாட்டில் 3rd பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஐ எம் யோர் செகண்ட் லைஃப். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் நான் இதில் எதுவுமே பேச போகிறதில்ல, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷனல் ஸ்டோரி டா, ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் த ஸ்டோரி. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு யாராவது நியூவாக விசிட் பண்ணிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் நான் சொல்ல போகிறதே கிடையாது. நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அப்படியே பால்கனியில் நின்று கால் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமன் உங்களே நோட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் அவனும் யாருக்கோ கால் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே உங்களுக்கு அந்த டே நைட் ஸ்கிப் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஜிமனுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடுறீங்க. ஜிம்மன் ஆனால் அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருப்பான். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜிம்மன் தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் எந்திரிச்சு ஜிம்மனை பார்த்துட்டு வேக வேகமாக போய் ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வரீங்க. நீங்கள் ஒரு ஒயிட் கலர் சுடி வியர் பண்ணியிருக்கீங்க. ஜிம்மனுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் உங்களை மேரேஜ் பண்ணுவேன் இருக்கான், ஆனால் நீங்கள் ஒயிட் கலர் கிளாத் யூஸ் பண்ணவே கூடாது, பட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை தூங்கிட்டே ஒரு மாதிரி ஷாக்கடாக வியர்டாக பார்த்துட்ருக்கான். ஜிம்மன் அப்படியே அவன் மைண்டுக்குள்ளே, இவளுக்கு எவ்வளோ தைரியம், இங்கே ஒருத்தவங்க குத்துக்கலாட்ட படுத்திருக்கேன், நான் இருந்தும் ஒயிட் கலர் ட்ரெஸ் வியா பண்ணியிருக்கா, அதுலேயும் கொஞ்சம் கூட எங்கேயும் கலர் கூட இல்லை, பியூர் ஒயிட்டில் நிற்கிறான். இவ என்ன நினச்சிட்ருக்கா, இவ என்ன பண்ண போகிறா, என்னன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் மைண்டுக்குள்ளே அப்படியே கொந்தளிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே க்யூட்டாக ரெடி ஆகிட்டு அப்படியே தலையெல்லாம் கொஞ்சம் ஒரு போனி டைல் மாதிரி போட்டுக்கிறீங்க, வேறு எதுவுமே போடல. அப்படியே ஜிம்முன்னு ரிட்டன் பார்க்குறீங்க, அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். நீங்கள் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி உங்கள் மொபைல் பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க வெளியே. ஜிம்மன் நீங்கள் போன அடுத்த செகண்டே அவனும் ரெடி ஆகிட்டு வர ஆரம்பிச்சிட்றான் உங்களை ஃபாலோ பண்ணுறக்கு. ரெடினா ரெடி ஆகலை, ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறான். பிகாஸ் மிஸ் ஆகிடுவீங்கல்ல, ஸோ அதனால நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு பார்க்கறதுக்காக தான் ஜிம்மன் யாரோ ஒரு பர்சனோட காரில் போய் ஏறுறான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங்ஷி தான். தயாங்ஷியோட காரில் தான் ஏறுறான். பிகாஸ் தயாங்கும் ஜிம்மனும் தான் உங்களை ஃபாலோ பண்ண போகிறானுங்க. நீங்கள் வேகமாக வெளியே வந்து மியாவோட காரில் தான் ஏறியிருப்பீங்க. மியாவோட காரில் உட்காந்துட்டு, மியா போகலாமா, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்ல, போகலாம் ஏன், அப்புறம் ஜின்னுவையும் வரேன்னு சொன்னான், அவளையும் கூட்டிகிட்டு அப்படியே போயிடலாம். அவள் எதுக்குடி, நம்ம 2 பேர் தானே, அவளும் வரேன்னு சொன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜினுவியோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. அவளையும் அப்படியே பிக் பண்ணுறீங்க. அவளுமே பியூர் ஒயிட்டில் தான் இருக்கா. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஒயினும் ஒயிட்டு இவனும் ஒயிட்டு புரியாமல் பார்க்குறானுங்க. ஜிம்மனுக்கும் தயாங்குமே என்ன பண்ணுறீங்க, என்ன நடக்குது எதுவுமே தெரியல. அப்படியே குழப்பமாக அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. நீங்கள் அப்படியே அந்த காரில் போயிட்டு ஒரு பூக்கடை சொல்லுவாங்களா, ஐ மீன் பொக்கே ஷாப் கிட்டே நிறுத்துறீங்க. கார் ஸ்டாப் ஆகிறத பார்த்துட்டு ஜிம்மனும் ஒரு ஓரமாக காரை ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறான். நீங்கள் தான் இறங்கி ஒரு பொக்கே அண்ட் கேண்டில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் தான் இறங்கி வாங்குறீங்க. உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது. ஜிம்மனு இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இவங்க எங்கே தான் போகிறாளுங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரான். நீங்கள் சடனாக ஒரு ஏரியாக்குள்ளே போகிறீங்க. அந்த ஏரியாவை பார்த்தா ஜிம்மனுக்கு செம்ம ஷாக்கடாக இருக்கு. பிகாஸ் அந்த ஏரியாக்குள்ளே ஃபினரல்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்களே அங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மனுக்கு ஷாக் அண்ட் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இப்போது அவன் மைண்டுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கான், என்னவா இருக்கும்ன்ட்டு. ஃபைனலி நீங்கள் அந்த ஃபினரல்லாம் இருக்க ப்ளேஸ் கிட்டே போய் காரை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் தான் இறங்குறீங்க. இறங்கி ஒரு ஃபினரலை தேடி தான் போகிறீங்க. ஜிம்மும் தயாங்கும் உங்களுக்கு தெரியாமல் அந்த சைடு காரை பார்க் பண்ணிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு ஃபாலோ பண்ணுறானுங்க. நீங்கள் ஒரு ஃபினரல் கிட்டே போய் நிற்கிறீங்க. அந்த ஃபினரலில் அப்படியே நீங்கள் போய் நின்றுட்டு லைட்டாக ஒரு ஃபேக் ஸ்மைல் அப்படியே ஃபேஸில் வருது. ஜிம்மன் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஃபேஸில் ஸ்மைல் அப்படின்ற ஒன்று பார்க்குறான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிம்மன் கிட்ட சிரித்தது கூட கிடையாது. ஸோ இந்த ஃபினரல் கிட்ட வந்துட்டு சிரிக்கிறீங்க, அதுவும் லைட்டாக தான், அவ்வளோ பெருசாலாம் இல்லை. ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் பொறுமையாக அங்கே இருக்க
இருக்க அந்த ஃபினரலில் இருக்க பூவெல்லாம் இருக்கும் இல்லையா, காஞ்சி போன பூ, அதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்ருக்கீங்க. ஜினுவியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். நீங்கள் ஜினுவையை பார்த்துட்டு இதை நானே பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பண்ணாத, அண்ட் நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஜினுவி, ஆனால் வயன் எப்படி, என்னால் போக முடியாது வயன், எனக்கும் இன்னைக்கு இங்கே இருக்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் மியா, அவளை கூட்டிகிட்டு போ, எனக்கு இவன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் போல இருக்கு அப்படி சொல்கிறீங்க. மியாவும் சரி அப்படி சொல்லிட்டு எப்படியோ ஜினுவியை கன்ஃபியூஸ் பண்ணி அவனை கூட்டிகிட்டு போயிடுறா. அவங்க 2 பேர் போயிடுறாங்க. நீங்கள் தான் அந்த பிளேஸில் அப்படியே உட்காந்துட்டு பார்க்குறீங்க சுற்றி முற்றி யாராவது இருக்காங்கன்னு. யாருமே இல்லை. அப்படியே உங்கள் ஃபேஸில் லைட்டாக ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்மைல், அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்போவே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நீங்கள் வாய் விட்டு புலம்ப ஆரம்பிக்கிறீங்க. என்ன பார்க்குற, இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவ திருப்பி வந்திருக்கேன்னா நான் சொன்னேன்தான் இனிமேல் வரமாட்டேன்னு. ஏன்னா நான் என்னோடய மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இருந்தால் திருப்பி வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு அங்கே சந்தோஷமே இல்லை. நீ மட்டும்தான் என் சந்தோஷம்னு முடிவெடுத்துட்டேன். எனக்கு இனிமேல் யாரும் வேணாம், உன் கூடயே இருந்துடலான்ட்டு தான் வந்தேன். ஏற்றுக்க மாட்டேன்னு தெரியும், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு உன் கூடயே இருக்கணும் போல இருக்கு. என்னையும் கூட்டிகிட்டு போயிடு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படி சொல்லிட்டு அழுகுறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் போயிட்டுருக்கு. ஜிமனுக்கு இதெல்லாம் செம்ம ஷாக் தான். பிகாஸ் உங்களை இதுக்கு முன்னாடி திட்டியிருக்காங்க, நிறையா அசிங்கமாக பேசியிருக்காங்க, அடிச்சிருக்கான். அப்போ கூட ஜஸ்ட் ஸ்மைலோட இருந்த ஃபேஸ் இன்னைக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஃபினரல் முன்னாடி உட்காந்து இப்படி அழுறீங்க. அதுவும் உங்களோட மேரேஜ் லைஃபே பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அழுறீங்க. ஜிமனுக்குள்ள அது யாரோடது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஜிமனும் பார்க்குறான். நீங்கள் நிறைய விஷயம் சொல்லி அழுறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே ஜிமன் உங்களை அடிக்கிறது பிடிக்கிறது எல்லாமே போட்டு சொல்லி அப்படி அழுறீங்க. ஜிமனுக்கு இதெல்லாம் செம்ம ஷாக்கு. உங்களுக்குள்ளே என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எனக்கு பேசாமல் உன் கூடயே வந்துடணும் போல இருக்கு. உன் கூட இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேங்க, எவ்வளோ நிம்மதியாக இருந்தேன். என்னை யார் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லு, சின்ன ப்ராப்ளம்னாலும் நீ எனக்காக வந்து நிற்பேன். யாராவது என்ன முறைக்கிற மாதிரி பார்த்தா கூட நீ அவங்கள சும்மா விட மாட்டேன். ஆனால் இங்கே நான் தினமும் ஒருத்தங்கிட்ட சித்திரவதை அனுபவிச்சிட்ருக்கேன். அவன் உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு செம்மையாளுறீங்க. எனக்கு உன் கூட இங்கேயே இப்படியே இருந்துடலாம் போல இருக்கு. என்னால் சுத்தமாக முடியல. என்னையும் உன் கூட கூட்டிகிட்டு போயிடுமா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு தேம்பி விழுறீங்க. அவங்க வயசில் வந்து அவ்வளோ ஊற்றிட்டு இருக்கு. ஜிமன் இதெல்லாம் வியர்டாக பார்த்துட்ருக்கான். அவனுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவளை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட சொன்னதில்லை. இவன் இப்படி சொல்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு என்னமோ இவன் தான் அவளோட எக்ஸாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான் ஜிமன். பிகாஸ் ஜிமன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை உங்கள் எக்ஸை பற்றி கேட்டிருப்பான். பட் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. அவனை பற்றி பேசினாலுமே இன்னொரு தடவை அவனை பற்றி இந்த மாதிரி பேசாத அப்படி சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போவீங்களே தவிர மற்றபடி எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து இப்படி அழுகிறத பார்த்து ஜிமனுக்குள்ளே ஒரு டவுட் வருது, இவன் தான் அவனாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு. நீங்கள் அழுகிறதே பார்த்துட்ருக்கோம். ஜிமனுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, ஒரு தடவை அவன் டெத் ஆகிட்டான்னு கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கிறேன். ஐ திங்க் இவன் தான் அவனாக இருக்கும். தேவன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் சொல்ல, தேவன் என்னத்தடா கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்குறான். தேவன்கிட்ட ஜிவன் தான் இதுதான்டா அவனோட எக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவன்
என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கா, இன்னொரு தடவை அவனை பற்றி பேசாத, உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு. அப்போது அவனை விட்டுட்டு மேரேஜ் பண்ண அவன் இப்போ அதனால தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாளா? சொன்னாங்க காலேஜில் இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. ஆனால் அவன் டெத்தானதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் புலம்புறான். தயாவும் ஜிம்மனை பார்த்துட்டு, என்னடா சொல்கிற, உண்மையாலுமா அவனாக இருக்குமா? அவனாக இருக்குமான்னு இல்லை, அவனே தான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சுக்கணும் இவனுக்கு எப்படி என்ன ஆச்சு. எனக்கு ஃபுல் டவுட்டாக இருக்குது. இவன் தானான்னு கன்ஃபார்மும் பண்ண முடியல. ஒரு வேளை இவனா இருந்தா யார்கிட்ட கேட்கணும், எங்கே கேட்குறது, எதுவுமே தெரியலையே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே தேவனா வேறு வெளியே இல்லை மச்சான், இங்கேருந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை கூட்டிகிட்டு போயிடறான். தயாவும் ஜிம்மன் எங்கடா இரு பார்த்துட்டு போகலாம், இருன்னு வான்னு சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு ஜிம்மனை தயாவும் கூட்டிகிட்டு போயிடறான். நீங்கள் தான் அந்த ஃபெனரல் முன்னாடி உட்காந்துட்டு அழுதுட்டு அப்படியே ஒரு கேக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கட் பண்ணுறீங்க. டியோரி ஐஸோட ஃபேக் ஸ்மைலோட அப்படியே க்யூட்டாக அந்த கேக்கை கட் பண்ணி எடுக்கிறீங்க. எடுத்து அந்த இதுக்கிட்ட ஒரு ஃபெனரல் மேலே ஒரு பீஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு பீஸ் அப்படியே சாப்பிட்றீங்க. ஹாப்பி பர்த்டே, மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபெனரல் மேலேயே படுத்து அழுக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே மீது இந்த பாட்டை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். என்னடா ரொம்ப குட்டி பாட்டாக போட்டிருக்காங்களேன்னு நினச்சிக்காதீங்க. நான் நெக்ஸ்ட் பாட்டில் வந்து பார்க்குறேன்டா. டாட்டா பாய், லவ் யூ ஆல் அண்ட் ஐ மிஸ் யூ. இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பாட்டையும் நான் இவ்வளோ ஷார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். பாய்.